இப்போ முதல்ல இங்கே வந்து பிரண்டை இந்த மாதிரி கட் பண்ணி நல்ல ஒரு 2 நாள் நீங்கள் வந்து ஒரு நாள் இல்லாட்டி லேசான டைரெக்ட் வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண வெயிலில் இல்லாட்டி வீட்டிலே அப்படியே 2 நாள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆகிடுங்க. பிரண்டை வந்து எப்படி உரிக்கிறது, அது எப்படி நார் எடுக்கிறது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே பிரண்டை துவையலில் நான் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். இப்போ நல்ல 2 நாள் இனிமேல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். வானலியில் எள்ளு முதல்ல போட்டு வறுத்துக்கலாம். எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். எள்ளு லேசாக பொரிய ஆரம்பிக்குது, தனியாக எடுத்துடலாம். இப்போ அதே வானலியில் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நிறையாவே போட்டுக்கிறேன். கொஞ்சம் வாசனை கொடுக்கும். கழுவுனதுனால நல்லா ஈரம் போக நல்லா வறுத்துக்கங்க. லேசாக ஈரம் போனோன்னே ஆம்ச்சூர் பவுடர் அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லேசாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு முதல்ல கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 கப் போட்டிருக்கோம். லேசாக செவக்க ஆரம்பித்தோன்னே இங்கே 1 கப் உளுத்தம்பருப்பு அதையும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டேன். இதையும் ஒரு தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். அதையும் வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், வரமிளகா ஒரு 15 வரமிளகா எடுத்திருக்கேன். மிளகா வறுப்பட்டு வச்சு இப்போ இதையும் தனியாக எடுத்துக்கலாம். பிரண்டைக்கு வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் வதக்கிட்டோன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த பிரண்டையில் வந்து சில பேருக்கு அரிப்பு இருக்கும் அப்படிம்பாங்க, அந்த தன்மையும் இருக்காது. பிரண்டை எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். பிரண்டை நல்லா வறுத்தாச்சு. கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, பிங்க் சால்ட் இல்லாட்டி ஹிமாலயன் சால்ட்டுனாங்க, அதை அப்படியே லேசாக வறுத்துக்கிறேன். அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வறுத்து ஒரே தட்டில் எடுத்திருக்கேன். நல்லா ஆற விட்டுட்டு எல்லாம் உப்பெல்லாம் போட்டிருக்கோம். உப்பு காரம் எல்லாமே இருக்குது. நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. பிரண்டை பொடி ரெடி. பிரண்டை பொடி ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். நல்ல இது வந்து வெளியில் 1 மாதம் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் சந்தேகப்பட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பிரண்டையை பற்றி இப்போ பிரண்டை துவையலில் நிறையா சொல்லியிருக்கேங்க. முக்கியமாக இது வந்து எலும்பு பலப்படுத்துறதுக்கு, இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், வயசான காலத்தில் எலும்பு தேய்மானம் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இது அடிக்கடி எடுத்துகிட்டோன்னா நல்லது. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். சுமதிஸ் கிச்சன்லேருந்து எங்கள் வீட்டு கைமணம் உங்கள் வீட்டில் மணக்கட்டும். நன்றி, வணக்கம். Thanks for watching. Like, comment and subscribe for more weekly videos.